ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெடிக்கல் டாபிக் கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐபிஎஸ். ரொம்ப அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு நேமாக கூட இருக்கலாம், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம் சொல்லுவோம். உங்களே நிறைய பேருக்கு ஐபிஎஸ் சிம்டம்ஸ் இருந்திருக்கலாம். மேபி இன்றைக்கி நான் இந்த செஷன் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நமக்கு இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம் எதனால் வருது, என்ன காரணம்? ஸோ மொதல் விஷயம் நான் சிம்டம்ஸ் பற்றி சொல்லிடுறேன். உங்களை யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் அடிக்கடி வயிறு வலி உங்களுக்கு ரொம்ப இன்டர்மிட்டண்ட்டாக அப்பப்போ வயிறு வலி வருது. அந்த வயிறு வலி கூட அந்த அசௌகரியத்து கூட உங்களுக்கு பாத்ரூம் போனதுக்கப்புறம் தான் அந்த வயிறு வலி சரியாகுது. சார் அடிக்கடி வயிறு வலி வருது, நான் பாத்ரூம் போனதுக்கப்புறம் அந்த வலி ஓரளவு ரிலீவ் ஆகுது. இது ரொம்ப என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. வேலைக்கு போனால் அங்கேயும் அடிக்கடி வயிறு வலி வருது, பாத்ரூம் போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ரிலீஃபே கிடைக்குது சார். இது என்னுடைய நார்மல் ஆக்டிவிட்டீஸே ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஐபிஎஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி சார், இந்த சிம்டம் நீங்கள் சொல்லிட்டீங்க, ரொம்ப உப்பசமாக இருக்கிறது, வலி இருக்கிறது, பாத்ரூம் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த ஓரளவு அந்த பெயின் கம்மியாகுது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. எதனால் சார் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ காரணத்தை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ மொதல் விஷயம் இந்த ஐபிஎஸ்க்கான காரணம் இன்னும் ரொம்ப கிளியரான ஒரு ஐடியா இல்லை. பட் ப்ரப்போஸ் பண்ண ஐடியா என்னென்னா விசரல் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார் கேட்டிங்கன்னா, நம்மளில் நிறைய பேர் இந்த சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்துக்கிட்டு வளர்கிற ஃபேஸில் நிறைய நம்மளை அறியாமலே உணர்கிற ஸ்ட்ரெஸ். இப்போ ஒரு கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு பையன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அவன் எப்படி சொல்கிறான்னா, இன்னொரு பையன்கிட்ட கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பதட்டப்பட்டு பயந்து சொல்லுவாங்க. ஏன்டா நீ பயப்படுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனை சொல்லுவான், எனக்கு நேச்சரே அப்படி தான் அப்படின்ற மாதிரி. குறிப்பிட்ட சில பீப்புள் அவங்கள அறியாமல் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரெஸ் அவங்களுடைய கட், இது ஒரு ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த குடலில் விசரல் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்ற ஒரு கான்செப்ட் மூலயமா குடல் கொஞ்சம் டைலேட் ஆகிறதுனால அங்கே அதிகமாக இந்த கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது ஷார்ட் செயின் கார்போஹைட்ரேட்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உணவு பழக்கங்கள் உள்ள ஃபுட்ஸ் அக்குமுலேட் ஆகக்குள்ள அதிகமாக கேஸும் ப்ளூட்டிங்கும் உண்டாகும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான இந்த ஐபிஎஸ்க்கான ரீசன். ஓகேங்களா? அது கூட இந்த விசரல் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி கூட நீங்கள் எடுத்துக்கிற உணவு அதை அக்ரவேட் பண்ணுறதோ அதிகமாக்குறதோ கம்மியாக்குறதோ அதோடைய மெயின் ரோலும் இருக்குது. ஓகேங்களா? சரிங்க சார், என்ன காரணம்னு சொல்லிட்டீங்க. இந்த விசரல் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்க, அது எங்களுக்கு அரைகுறையாக தான் புரிஞ்சுது. அது எப்படி நாங்கள் டயக்னோஸ் பண்ணலாம்? இப்போ எனக்கும் இந்த சிம்டம் இருக்குது, எனக்கு அப்பப்போ வயிறு வலி இருக்குது, ரொம்ப அசௌகரியமாக ஃபீல் பண்ணுறேன், ஆனால் பாத்ரூம் போனதுக்கப்புறம் அந்த வலி ஓரளவு செட்டில் ஆகிடுச்சு சார். பட் நான் எனக்கு ஐபிஎஸ் இருக்கான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது கேட்டிங்கன்னா, உங்கள் டாக்டரை போய் நீங்கள் பாருங்கள். கவர்மெண்ட்லேயோ ப்ரைவேட்லேயோ கிளினிக்கில் போய் பாருங்கள். அவங்க இந்த சிம்டம்ல அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஐபிஎஸ் இருக்கான்றதை கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மேஜராக ஐபிஎஸ்ன்றது ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸ் தான். இந்த ஒரு லெபார்டரி டெஸ்ட் வச்சும் நம்ம ஒரு பிளட் டெஸ்ட்டோ பார்த்து இது ஐபிஎஸ்ன்னு சொல்ல முடியாது. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் உங்களோட சிம்டம்ஸ் கோரிலேட்டாக கரெக்டாக இருக்குது, இந்த நான் சொன்ன மாதிரி அது எல்லாமே அப்படி இருக்குன்னா அது ஐபிஎஸ்ஸாக இருக்க தான் ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்க சார், டயக்னோசிஸும் நாங்கள் பண்ணிட்டோம் ஐபிஎஸ், நாங்கள் எப்படி ஐபிஎஸ்ஸை எதிர்கொள்கிறது? எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா மாதிரியே தெரியலையே சார். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காம்பனன்ட் சொல்கிறீங்க. ஆமாம், எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது அவங்களுக்கே தெரியணும் அவசியம் இல்லை. நம்மளை அறியாமலே நமக்குள்ளே உண்டுதல் படக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஐபிஎஸ்க்கு ஒரு மேஜரான ரீசனாக இருக்கும். சரிங்க சார், ட்ரீட்மெண்ட் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக ரிலீவ் பண்ணுறது, அதுதான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அது மொதல் விஷயம். உங்களை அறியாமலே நீங்கள் ஏதோ ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகிறீங்கன்னா அதை ரிலீவ் பண்ண இந்த யோகா தெரப்பி இல்லைனா ஒரு மைல்டு எக்ஸசைசஸ் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். அது கூட அடிஷ்னலாக டயட்ரி மாடிஃபிகேஷன். நான் சொன்னல, இந்த விசரல் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி கூட இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் நீங்கள் எடுத்துக்கிற உணவில் ஃபாட்மேப் சொல்லுவாங்க. ஃபாட்மேப்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஃபெர்மெண்டட் ஒலிகோசாக்கரைட் டைசாக்கரைட் சொல்லிட்டு ஒரு கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்து அதிகமான உணவுகள் இந்த பிரச்சனை கூட இது நம்ம குடலில் இந்த ஃபுட் அதிகமாக நம்ம எடுத்துக்கக்குள்ள அதிகமான கேஸ், அதாவது நம்ம உடம்புல இருக்க நார்மல் பாக்டீரியாவே ஒரு அதிகமான கேஸை ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வலியும் கிராம்ஸும் இந்த மாதிரி உபாதைகளையும் வலியும் உண்டாக்குறது. ஸோ நீங்கள் ஃபுட்டை ரொம்ப சூஸ் பண்ணணும். எந்த மாதிரி ஃபுட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் லோ ஃபாட்மேப் டயட் சொல்லுவாங்க. நான் மென்ஷன் பண்ணுற இந்த ஃபுட்டை நீங்கள் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணலாம். அதிகமாக புரதம் ப்ரோட்டீன் சத்து உள்ள ஃபுட்டு எடுத்துக்கலாம். மாவு சத்து அதிகமாக உள்ள ஃபுட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஆப்பிள், பட்டாணி, இந்த மாதிரி வகைகளை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். சரிங்க சார், நாங்கள் எந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணணும்? ஏன்னா நீங்கள் ப்ளோட்டிங் ஆகுது சொல்கிறீங்க. ஸோ எதை அவாய்ட் பண்ணணும்னா, இங்கே நான் மென்ஷன் பண்ணுற ஹை ஃபாட்மேப் டயட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இதில் அதிகமாக மாவு சத்து உள்ள ஃபுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ப்ளாட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு பண்ணும். அது தவிர்த்து சார் மாத்திரை வேறு என்னென்னா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா,
குறிப்பிட்ட மருந்து இருக்குது. உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ரிலேட்டடான ஐபிஎஸ்ஸா இல்லை டயரியா பேஸ்டான ஐபிஎஸ்ஸா அதுக்கேற்ற மாதிரி சில டைம் கான்ஸ்டிபேஷன் இருந்தால் லாக்ஸேட்டிவ் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா டயரியா மாதிரி, அதாவது தண்ணியாக பாத்ரூம் போகுது அதுக்கப்புறம் தான் பெயின் ரிலீவ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த மருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை சார் எங்களுக்கு வலியும் ரொம்ப பெரிய கன்சர்னாக இருக்குன்னா பேசிக்கான பேராசிட்டமாலோ ஒரு மைல்டு அனல்ஜெசிக்ஸோ எடுத்துக்கலாம். பட் மேஜராக ஐபிஎஸோட அப்ரோச் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்புறம் டயட் மாடிஃபிகேஷன் இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கன்சர்ன் ரிகார்டிங் ஐபிஎஸ். முடிஞ்ச அளவுக்கு வேறு ஏதாவது உங்களே அறியாமல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா அதை ரிலீவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை மேக் பண்ணணும். லைக் எக்ஸசைஸ், யோகா அந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். ஃபுட்டு நான் சொன்ன டயட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் மருந்து தேவைப்படுதுன்னா உங்கள் டாக்டர் அப்ரோச் பண்ணுங்கள், மெடிகேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அதாவது ஐபிஎஸ் இதை பற்றின வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது, அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டில் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் சசிதரன்.